வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பற்றாக்குறை 1757 பில்லியனாக இருக்கும் என்று தகவல். வரவு செலவு திட்டம் மக்களுக்கு எந்தவித நிவாரணங்களையும் வழங்காத சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டுதலின் கீழ் தயாரிக்கப்பட்ட வெறும் ஆவணம் என்று சஜித் விமர்சனம். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 10 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அறிவிப்பு. வரவு செலவு திட்டத்தில் வடக்கு மாகாணத்திற்கான எந்த ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கீடும் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்று அர்ஜுனா கடும் விமர்சனம். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2026ஆம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை நேற்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். இந்த வரவு செலவு திட்டத்தின்படி அரச ஊழியர்களின் சம்பள உயர்வின் 2ஆம் கட்டம் வரும் ஜனவரி மாதம் முதல் வழங்கப்படும் எனவும் தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த கூலி 1750 உயர்த்தப்படும் என்றும் முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் சுங்க வரி கொள்கையில் முக்கியமான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி தனது உரையில் அறிவித்திருந்தார். அவரது உரையில் நாட்டின் பொருளாதார நிலைமை 2019ஆம் ஆண்டின் மட்டத்தை இந்த ஆண்டின் இறுதிக்குள் மீண்டும் அடையும் என்பதில் தாம் நம்பிக்கை கொள்வதாகவும் குறிப்பிட்டார். இந்த வரவு செலவு திட்டத்தின்படி அரசாங்கத்தின் மொத்த வருவாய் 5300 பில்லியனாகவும் மொத்த செலவு 7057 பில்லியனாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை 1757 பில்லியனாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து ஜனாதிபதி தலைமையில் ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் கலந்து கொண்டு வழக்கமான தேநீர் விருந்துபசாரம் நடைபெற்றது. இதேவேளை வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு விவாதம் இன்று தொடங்கி நவம்பர் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அதன் வாக்கெடுப்பு அதே நாள் மாலை 6 மணிக்கு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் வாசிப்பு நவம்பர் 15 முதல் டிசம்பர் 5 வரை நடைபெறும் என்றும் இறுதி வாக்கெடுப்பு அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச 2026ஆம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் மக்களுக்கு எந்தவித நிவாரணங்களையும் வழங்காத சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டுதலின் கீழ் தயாரிக்கப்பட்டு வரும் நிதி ஆவணமாக உள்ளது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரவு செலவு திட்ட உரையை முடித்ததை அடுத்து பாராளுமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அவர் மேலும் கூறுகையில் வரவு செலவு திட்டம் சமூக நிதர்சனங்களை உணர்ந்து வடிவமைக்கப்பட்டதல்ல. நாட்டு மக்கள் இன்று பல்வேறு துயரமான சூழ்நிலைகளில் வாழ்ந்து வருகின்றார்கள். வறுமை அதிகரித்து வேலைவாய்ப்பு இல்லாமல் மேலும் மோசமடைந்துள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 50% மேலாக பங்களிக்கும் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் கடுமையான வீழ்ச்சியினை எதிர்கொண்டு வருகின்றனர். அவர்களின் தொழில்கள் சீர்குலைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த துறையை பாதுகாக்க அரசாங்கம் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளது. அதேபோல் விவசாயிகள், மீனவர்கள், சுய தொழில் செய்பவர்கள் மற்றும் வேலையில்லா பட்டதாரிகள் ஆகியோரின் பிரச்சனைகளுக்கும் எந்தவித தீர்வுகளும் இந்த வரவு செலவு திட்டத்தில் காணப்படவில்லை. இந்த வரவு செலவு திட்டம் மக்களின் நலனை பிரதிபலிக்காதது மட்டுமல்லாமல் ஏமாற்றம், பொய்கள் மற்றும் ஆட்சியினை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஒன்றாகவே உள்ளது என்று அவர் கடுமையாக குற்றம் சாட்டினார். மேலும் நாட்டை கட்டியெழுப்பும் சட்ட கட்டமைப்பு சட்டம் ஒன்றை உருவாக்குவேன் என்று ஜனாதிபதி கூறினாலும் அதே நேரத்தில் போதைப்பொருள் கடத்தில் அரசாங்கத்துடன் தொடர்புடைய சிலர் சிக்கிய நிலையில் ஊடகங்களுக்கு இது குறித்து செய்திகளை வெளியிட வேண்டாம் என்று உத்தரவிடுவது இரட்டை முக கொள்கையாகும் என்றும் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். முன்னர் இந்த அரசாங்கமே போதைப்பொருள் கடத்தல் குறித்த செய்திகளை ஊடகங்களில் வெளியிட்டு வந்தது. ஆனால் இப்போது ஆட்சியினை சேர்ந்தோர் அதில் தொடர்புடையவர்கள் என்று தெரிய வந்ததை அடுத்து தகவல்களை மறைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று குறிப்பிட்டார். இது மக்களுக்கு நிவாரணம் அளிக்காத IMF எழுதிய வரவு செலவு திட்டத்தின் வடிவம் கொண்டது. வறுமை ஒழிப்பு திட்டங்களே இதில் இல்லை. முன்மொழியப்பட்ட திட்டங்களுக்கு மிக குறைந்த நிதி ஒதுக்கீடுகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மேலும் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் முன்னேற்ற அறிக்கை இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் அந்த அறிக்கையினை வழங்காத நிதியமைச்சரான ஜனாதிபதி இன்று பாராளுமன்றத்தில் பொய்களை பரப்பியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த ஆளும் தரப்பினர் மீண்டும் மக்களை ஏமாற்றி வருகின்றார்கள். அரசாங்கத்துக்கு இன்னமும் மனச்சாட்சி இல்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தமது கருத்தை தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 10 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் அந்த தேர்தலை நடத்துவதில் இன்னமும் சில சிக்கல்கள் நீடித்து வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எல்லை நிர்ணயத்துடன் தொடர்புடைய பிரச்சனைகள் காரணமாக தேர்தல் நடைபெறும் திகதியை இதுவரை உறுதியாக குறிப்பிட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. தற்போதைய சட்டத்தை ரத்து செய்து புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார்.
மேலும் உள்நாட்டு வரி திணைக்களத்திற்காக தனித்துவமான அலுவலக வளாகம் ஒன்றை நிறுவும் திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அறிவித்திருந்தார். அதற்காக புதிய அலுவலக கட்டிட தொகுதி அமைப்பதற்காக 2000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க என்னை ஹிட்லர் என்று அழைக்கும் நீங்கள் ரஷ்யாவா இல்லையெனில் அமெரிக்காவா என்று எதிர்க்கட்சிகளிடம் கேள்வி எழுப்பினார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதியின் நிதி அமைச்சருமான அனுருகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கும் போது அவர் இந்த கேள்வியினை எழுப்பியிருந்தார். அதேவேளை வரும் 21ஆம் தேதி அனுர அரசாங்கத்திற்கு எதிராக மாபெரும் பேரணியை நடத்துவதற்காக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் தயாரிப்புகளில் ஈடுபட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் தற்போதைய ஆட்சியினை சர்வாதிகார ஆட்சியாகவும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவை ஹிட்லருடன் ஒப்பிட்டும் விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே ஜனாதிபதி இவ்வாறு கேள்வி எழுப்பினார். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து எப்படியான நெருக்கடிகளை உருவாக்கினாலும் எங்களது கொள்கைகள் மாற்றமடையாது. சட்டம் அனைவருக்கும் சமமாகவே நடைமுறைக்கு வரும். மக்களுக்கு அநீதி ஏற்படுத்தும் செயற்பாடுகள், ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். இதற்காக யாரேனும் எங்களை ஹிட்லர் என்று குறிப்பிட்டாலும் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். அனுருகுமார திசாநாயக்க வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போர் காரணமாக வீடற்ற நிலையில் வாழும் குடும்பங்களுக்கு 2500 புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்திற்காக தற்போதைய 3850 மில்லியன் நிதி ஒதுக்கீடு 5000 மில்லியனாக அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பு அவர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையின் போது வழங்கப்பட்டது. வீட்டு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கும் புதிய அணுகுமுறையின் கீழ் தற்போது கட்டுமானத்தில் உள்ள வீடுகளையும் சேர்த்து மொத்தம் 27,000 புதிய வீடுகளை பூர்த்தி செய்வதே எங்களது இலக்கு ஆகும். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் வீட்டு வசதி பிரச்சனைகளை தீர்க்கும் நோக்கில் வரும் ஆண்டிலிருந்து தமக்கெனதோர் இல்லம் அழகான வாழ்க்கை என்ற புதிய வீட்டு வசதி திட்டம் கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார். மேலும் நடுத்தர கால திட்டத்தின் கீழ் 70,000 வீடுகளை நிர்மாணிக்கும் இலக்குடன் 2026ஆம் ஆண்டில் 10,000 வீடுகளை கட்டுவதற்காக 7,200 மில்லியனுக்கு மேலதிகமாக கூடுதலாக 3,000 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் அப்பல்வத்து, மாதம்பட்டிய, பெர்குசன் மாவத்தை, ஒபேசகபுர, ஸ்டேடியம் கம, கொலம்பக மாவத்தை மற்றும் டொரிங்டன் பிளேஸ் ஆகிய இடங்களில் வீடுகள் கட்டுவதற்காக 15,000 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சீன அரசாங்கத்தின் உதவியோடு மொரட்டுவு, பேலியகூட, தெமட்டகூட, மகரகம மற்றும் கொட்டாவ பகுதிகளில் 1996 வீடுகள் கட்டுவதற்கு 6,500 மில்லியன் ஒதுக்கீடு ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அவரது கூற்றுப்படி இந்த வீடுகளில் ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கும் வீடுகள் வழங்கப்படும். அதேபோல் அரசாங்கம் முன்னர் கட்டிய பழைய அடுக்குமாடி வீடமைப்பு தொகுதிகளை புனரமைப்பதற்காக 1,180 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுருகுமார திசாநாயக்க 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிக் கொண்டிருந்த போது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் உறங்கிக் கொண்டிருந்த காட்சி ஒன்றின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இந்த புகைப்படம் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து அர்ஜுனா எம்பி தனது பேஸ்புக் பக்கத்தில் இது குறித்து விளக்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவர் தனது பதிவில் இந்த தடவை வடக்கு மாகாணத்திற்கு பிச்சை கூட இல்லை, ஜனாதிபதியின் உரை புத்தகமாகவே வழங்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்திற்கான எந்த ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கீடும் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. கடந்த தடவை 5,000 மில்லியன் ரூபாய்க்கான பாதை 1,500 மில்லியன் வட்டுவாகல் பாலம் என்று சொல்லி ஏமாற்றப்பட்டோம். நூலகத்திற்காக 200 மில்லியன் என்றார்கள். ஆனால் இந்த முறை எதுவும் இல்லை. கடந்த தடவை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்டு 9.3 மில்லியனும் பயன்படுத்தப்படவில்லை. வடக்குக்காக ஒதுக்கப்பட்டு 5,000 மில்லியனும் பாவிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. மீண்டும் அது கிடைக்கப் போவதும் இல்லை. நித்திரை கொள்ளாமல் வேறு என்ன செய்வது? ஒரு பாயும் தலையணையும் இருந்தால் நீட்டிப்படத்திருப்பேன். பெரிய எதிர்பார்ப்புடன் காலை முதலே பாராளுமன்றத்திற்கு வந்திருந்தேன். ஆனால் மிகப்பெரிய ஏமாற்றம் என்று பதிவு செய்துள்ளார். அர்ஜுனாவின் இந்த பதவி குறுகிய நேரத்திலேயே சமூக வலைதளங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்ததோடு அரசாங்கத்தின் வடக்கு மாகாண நிதி ஒதுக்கீடுகள் குறித்த விவாதத்தை மீண்டும் எழுப்பியுள்ளது.